ஏங்க லவ்வர்ஸ் டே வருதுல்ல, அதுக்கு என்னப்பா? அதுக்கு என்ன ஒன்றும் இல்லைப்பா. எனக்கு என்ன கிஃப்ட் வாங்கி தர? உனக்கா நான் கிஃப்ட் வாங்கிட்டு வச்சிருக்கேன். என்ன கிஃப்ட்னு சொல்ல. அதெல்லாம் சஸ்பென்ஸ் சொல்ல முடியாது. சொல்லு ப்ளீஸ் ப்ளீஸ். அதெல்லாம் சஸ்பென்ஸு மெல்லமாக தான் சொல்லுங்க. அது சரி. இந்த மனுஷன் என்ன பண்ணியிருக்குது, நமக்கு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கிறேன் தர்றாங்குது, காஸ்ட்லியான கிஃப்ட்டுங்குது. இதுக்கு நான் 3 நாள் இருக்குதாக்கா லவ்வர்ஸ் டேவுக்கு. அந்த 3 நாளைக்கும் நல்ல நல்ல சாப்பாடாக செஞ்சு போட்டு இதுக்கிட்ட கிஃப்டை வாங்கிடணும். முதல்ல கேட்கலாம் இன்னைக்கு. எங்க பிரியாணி செய்யட்டுமா இன்னைக்கு? செய்ய. கறி வாங்கிட்டு வரியா? கறி வாங்குறதுல என்கிட்ட காசு இல்லை. காசு இல்லையா? சரி போ, காசு கேட்டோம்னா அது வாங்கிட்டு வராது, நாமளே கொடுக்கலாம். சரி, என்கிட்ட கொஞ்சம் சிறுபாட்டு காசுலாம் வச்சுருக்கிறேன். அதில் நான் உனக்கு இன்னைக்கு வாங்கி பிரியாணி செய்கிறேன். இன்னைக்கு உனக்கு மட்டன் பிரியாணி, நாளைக்கு சிக்கன் பிரியாணி, முட்டை கிரேவியும் செஞ்சு வைக்கிறேன். சரி. என்ன பண்ணுறது, இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச காசுலாம் எடுத்து இதுக்கு நீங்கள் பிரியாணி செஞ்சிட வேண்டியது தான். ஏங்க லவ்வர்ஸ் டேவே வந்துருச்சு, என்ன கிஃப்ட் வச்சுருக்கீங்களா கொடுங்க ப்ளீஸ். கிஃப்டா? ஆமாம், வாங்கி வச்சேன்னு சொன்னல. கல்யாணம் ஆகி இப்போ உனக்கு கிஃப்ட் கேட்குதா? இத்தனை நாள் எனக்கு ரசமும் சோறும் கஞ்சியுமா ஆக்கி போட்டேன். 4 நாள் நல்லா பிரியாணி சோறா தின்னேன். அதுக்காக தான் இதை நான் சொன்னேன் உனக்கு. எங்க கிஃப்ட்? கிஃப்டாவது ஒன்னாவது போ. என்ன ஏமாத்தத? கிஃப்ட் கொடு. கிஃப்ட் எல்லாம் கிடையாது. வா, உன்னை பேசிக்கிறேன் இரு. என்னை ஏமாத்தி விட்டல, இரு உன்னை பேசிக்கிறேன். இந்த கிஃப்ட்னு கேட்டல்ல, இந்த ரோஸ் எடுத்துக்க. ஐயா, ரொம்ப தான் அக்கறை. எனக்கு நான் வச்சு வளர்த்த செடி, எனக்கு ரோஸ் எனக்கு தெரியும். நீ வேலையை பார்த்துட்டு போ, எனக்கு பறிச்சுக்க தெரியாதா? இன்னைக்கு என்ன எனக்கு செஞ்சு வைக்கிற? இன்னைக்கு சாப்பாடா? நல்லா ஜூஸ் போட்டு வைக்கிறேன். ஜூஸா? ஜூஸ் போட்டு எதுக்கு? ஒரு பொம்பளை 7 தரம் ஜூஸ் கொடுத்தாலாம், அந்த மாதிரி நான் ஜூஸ் போட்டு வைக்கிறேன். வா இன்னைக்கு உனக்கு. அப்படியா? சரி, உனக்கு ஒரு பெரிய குக்கரா வாங்கிட்டு வரேன். எதுக்கு எனக்கு பெரிய குக்கரு? ஒருத்தன் பெரிய குக்கரில் வச்சு வேவிச்சானாமல்ல, அதுக்கு வாங்கிட்டு வரேன் நான். அடப்பாவி மனுஷா, நீ ஏமாந்தா நீ குக்கர்லேயும் வச்சு வைப்பேன், எல்லாத்துலேயும் வச்சு வைப்பேன். அதுக்கு முன்னே உனக்கு ஜூஸ் போட்டு வச்சிட்றேன். நான் ரொம்ப உஷாரு. நான் 10 நாளைக்கு வாங்கிட்ட எதுவுமே பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். பார்த்துடலாம் வா. சொல்லு. என்னத்துக்கு இப்போ என்ன கூப்பிட்ற? இந்த கோச்சிக்காத, இருந்தா உனக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்துருக்கேன். ஒன்றும் தேவையில்லை, நீ என்னை ஏமாத்துவ. என்னை குக்கரில் வச்சு வேவிக்கிறேன்னு தானே சொன்னேன். சும்மா சொல்கிறதான். நீ சும்மா சொல்லாத. என்ன இரு இரு, என்னன்னு சொல்லு, நான் வாங்கி பார்க்குறேன். இருக்குது, திறந்து பார்த்தீங்கன்னா தானே என்னன்னு தெரியும். நிஜமாலுமா வாங்கிட்டு வந்தா? உனக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன், வாங்கிட்டு வந்தா. சரி இரு பார்க்குறேன். அப்படி என்ன வாங்கிட்டு வந்துருக்குற? கொலுசு வாங்கிட்டு வந்திருக்கேன். கொலுசா? பார்த்தா கொலுசு மாதிரி தெரியலையே, பொட்டணம் பெருசாக இருக்குதே. இது என்னது? பஜ்ஜி? அது தின்ன பஜ்ஜியை வாங்கிட்டு வந்துருக்குற. நீ என்னை ஏமாற்றிக்கிட்டே இருக்கிற. அப்புறம் உனக்கு பாயாசம் வச்சுதா இந்தாடா. டே, நீயே இப்போ பஜ்ஜி சாப்பிட்றா. வேறு அவன் கூட அவன் பஜ்ஜி வாங்கி வச்சுட்டான். உன் கிஃப்ட்டும் வேணாம் வராதா? உன் கிஃப்ட்டும் எனக்கு வேணாம், ஒன்றும் வேணாம். இப்போ இத்தனை வருஷம் நீ வாங்கி கொடுத்தா நாங்கள் பொழைச்சோம். சாப்பிடு சாமி நீயாவது. பாரு, இது கொலுசா உனக்கு? அப்படி கடவாயிலே அடிக்கணும், உனக்கு கடவாயிலே அடிக்கணும். உனக்கு பேசிக்கிறேன். குக்கர் வாங்கி வச்சு வைக்கிறேங்கிற. சாப்பிட்றா.